எந்த அளவுக்கு வெறித்தனமானா, இப்ப என்ன படம், எந்த படம் எப்ப ரிலீஸ் ஆனாலும், நம்ம உதயம் தியேட்டர்ல எல்லா படத்துக்குமே பாலாபிஷேகம் பண்ணியிருக்கேன் நானு. நான் தான் குட்டியா இருப்பேன். என்ன தான் மேல தூக்கி விடுவாங்க. பேனர் மேல கட் அவுட் மேல ஏறி நான் தான் பால் அடிப்பேன். அந்த லீக் பிரச்சனை அது ஒரு ஃபேனாவோ இல்லை ஜென்ரல் ஒரு ஆக்டராவோ அது ஆப்வியஸாக ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். ஏன்னா ஓப்பனாகவே சொல்கிறேன், தேட்டரில் எவ்வளோ நைட் ஆனாலும் விடிய விடிய நின்னாச்சு அந்த படத்தை நான் போய் தேட்டரில் தான் பார்ப்பேன். அதுதான் ஒரு ரசிகனா நான் அவருக்கு கொடுக்குற மரியாதை, ஒரு ஒரு சினிமாக்காரனா நான் சினிமாவுக்கு கொடுக்குற மரியாதை. அது உங்களுக்கும் டேரக்டருக்கும் ஏதாவது பர்சனல் கனெக்ஷன்னா உங்களுக்கு மட்டும் நிறையா ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆப்வியஸாக ஜெல்லஸ் ஒரு காண்டாகிற மூமெண்ட் தான். அசால்ட்டாக புரியுதுன்றீங்க. ஆனால் ஒரு ஆணுக்கான ஒரு காண்டு அது வந்து ஓவர் காண்டாக இருக்குது. படம் கமிட் பண்ணும்போதே வந்து அவர் என்கிட்ட ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் சொன்னார், இன்டிமேசி சீன்ஸ்லாம் இருக்கும், நடிக்க மாட்டேன் அப்படின்னா. இல்லை, ஆக்சுவலாக மஜாவான வண்டி ஓட்டின்னு வரீங்க, பின்னாடி தான் உட்காருவாங்க. வண்டியில் இல்லைங்க, ஆரோன் பேயாது, பொண்ணுங்க பின்னாடி தான் உட்காருவாங்க. ஆனால் நீங்கள் முன்னாடி உட்காந்து அமைதியாக வந்தால் கூட பரவாயில்ல. இதெல்லாம் எப்படி பேசணும், இந்த வயிற்றுல பேசுன்றீங்க, வேற எதுவும் இல்லை. உங்க ரெண்டு பேருக்கும் மீன் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? கனெக்ஷன்னா ஸ்கிரீன் ஸ்பேசஸ் எங்க ரெண்டு பேருக்கு அந்த கனெக்ஷன் அந்த மாதிரி போஸ்டர்ல பார்க்கும்போது அப்படி தெரியுது. நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், என்ன வில்லி மாதிரியே எல்லா போஸ்டர்லுமே என்ன வில்லி மாதிரியே காட்டியிருக்கீங்கன்னு யோசிச்சுட்டே இருக்கிறேன். சரி, ஓகே, அதுக்கு ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கும். ஆனா நீங்க வந்து இல்லையா?